ப்ராடக்ட்டில் வந்து அந்த ஜெல்லுனால அந்த ஜூஸுக்கு ஸ்மெல் வர்றதுனால குழந்தைக்கு எதுவுமே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே ஏதோ டஸ்ட்டாக இருந்தது, மதுபானம் அது அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஜூஸு வந்து ஆல்கஹால் ஜூஸ் மாரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. அந்தமாரி இல்லை, அந்த ப்ராடக்டே அப்படி தான், ஜூஸுடைய ஸ்மெல்லு அப்படி தான் வரும். எங்கே குடித்தாலுமே இந்த இது வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பியர் ஸ்மெல்லு லைட்டாக காட்டும். இந்த மூடியை பாருங்களேன், இந்த மூடி எப்படியா இருக்கும்? ஜூஸ் மூடி என்னப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏன் துப்புற? குடி, நீ கொஞ்சம் அந்த குடி, துப்பாத குடி. சரிடா, கொஞ்சம் குடிப்பா. நீயே ஒப்பாம துப்புற வீடு. குழந்தை அப்படியே குடிக்கும். ஏன்னா அந்த கலர் இருக்குது, புளிப்பு இருக்கா? இது சரியா இருக்கு. அது இதுவே அந்த கலர்ல இருக்கு. அந்த மூடியை பாருங்க, ஃபர்ஸ்ட் மூடியை பாருங்க, அழகு எப்படி இருக்கு? சுத்தி மூடி பாருங்க. முதல்ல நீங்க உள்ள ஃப்ரூட்டை பார்க்க வேண்டிய அந்த மூடியை பாருங்க எப்படி இருக்கு. அந்த மூடி பார்த்துட்டு தான் நான் அப்படியே வச்சிட்டேன் நானு. மூடில எப்படியா வரும்? அந்த பாட்டில் எடுங்க, அந்த பாட்டில் கொஞ்சம் எடுங்க. இது திறக்கற ஒரே கேஸ், ஜூஸ்ல கேஸா வரும். இதுல ஒரு ரேட் வரையாத ஒரு நத்தா இன்னும் மூடிலாம் இருக்கு, நல்லா தான் இருக்கு. குடிச்சா சீக்கிரம் ஏதோ ஒன்று ஆயிச்சு, போற வழியில ஆயிச்சல்ல போய் அது சின்ன ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். திறந்து குடிக்க எவ்வளவு வீடியோ போடுறாங்க, எத்தனை பேர் ஃபுட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சாராய ஸ்மெல் வருதுப்பா அது குடிக்கும் போது, அது திறக்கும் போதே கேஸ் வருது. இந்த ஜூஸ்ல கேஸ் வருமா? ஃபர்ஸ்ட் கேஸே வராது, இது திறந்த உடனே கேஸ். நோ கூல் ட்ரிங்க்ஸ், ஹை குவாலிட்டி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி இது கொக்கோ கோலா பெப்சி மாதிரி. காசு கொடுத்து வாங்குறோம், தரமா தர மாட்டீங்களா? இதை வாங்கி என் பிள்ளை இவ்வளோ குடிச்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன வேணும் பதில் சொல்ல முடியுங்களா? தெரியல மேடம், மூடி பாருங்க, டைம் இருக்கு, டேட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைட் ஆன் பண்ணி விடுங்க. இப்போ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறாரு. ஓபன் பண்ணா ஒரு மாதிரி சாராய ஸ்மெல் வருது. அந்த வீடியோ ஓபன் பண்ணும்போது அந்த பெப்சி கோகோ கோலா போனா கேஸ் வருது, அந்த மாதிரி கேஸ் வருது. நான் குழந்தை குடிச்சிட்டா ஆல்ரெடி அவனுக்கு காலையில உடம்பு சரியில்லை, வாந்தி போயிட்டு அப்படியே. அது நீங்க வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி கிட்டலாம் வந்து கேட்டா இவங்க கிட்ட நான் கம்பெனிக்கு ஃபோன் பண்றேன். இப்ப லைட் ஆன் பண்ணி விட மாட்டீங்களா? லைட் போடுங்க. டேட் மட்டும் பாப்போம். மூடி பாருங்க மேடம். டேட் இருக்கு. சரி, டேட்டே இல்லை மேடம். அதுல டேட் இருக்கான்னு பாருங்க. டேட் இருக்குது. இந்த பழமே அப்படிதான் வாசனை அடிக்குமா? ஒன்னொன்னு ஒரு ஸ்மெல் வருது மேடம். ஆனா இது லீச்சி வந்து சாராய ஸ்மெல் குடிச்சு பாருங்க. அந்த மூடி சுத்தி பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. அது இந்த பழம் வாசனை எப்படி இருக்குமா? ஒன்னு சார் பழ வாசனை சுத்தி மூடி பாருங்க சார். கேப் பாருங்க சார். ஒன்னு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க சொல்லிருங்க சார். வந்து இங்க பாருங்க. மூடி பாருங்க. யாரு இருங்க இந்த மாதிரி இருக்கு. படத்துல வந்துருங்க சார், நீங்க படத்துல இருந்து வரல. என்னது, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எனக்கு தெரியும். அப்படின்றாங்க. நல்லா இருக்கா இல்லையா பாருங்க. நீங்க படத்துல இருந்து வந்தீங்களா? நான் கேக்குறேன், நீங்க படத்துல இருந்து வந்தீங்களா? டிக்கெட் காட்டுங்க, டிக்கெட் காட்டுங்க சார். சார் டிக்கெட் காட்டுங்க சார், டிக்கெட் காட்டுங்க. இல்ல டிக்கெட் காட்டுங்க சார். மீடியா சார். நான் அவங்க படத்துக்கு மேட்னி வந்திருந்தாங்க. மேட்னி முடித்து படம் முடிச்சுட்டு அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் தான் இருந்தது, லிக்விடு. என்ன படம்? அகத்தியன் படம் பார்க்க வந்தாங்க. வந்து இதுமாரி ப்ராடக்ட் நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னாங்க. அது ப்ராடக்ட் எடுத்து நாங்கள் எல்லாத்தையுமே காட்டினோம். டேட்லாம் கரெக்டாக தான் இருந்தது, டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க அந்த ஜெல்லு ஜூஸுனால அந்த ஸ்மெல் வந்ததுனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஓவராக பண்ணினாங்க. நாங்கள் வெளியே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இது நல்லா இல்லை இந்த ஜூஸ் அப்படின்னாங்க. நாங்கள் வேணால் கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க கீழே போலீஸ்லாம் இருந்தது, அவங்களும் வந்து செக் பண்ணாங்க, டேட்லாம் பார்த்தாங்க. டேட்லாம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை டேட்லாம் இருக்குது, இந்த ஜெல்லு ஜூஸ் வந்து அதுமாரி ஸ்மெல் வரும். எல்லாருமே வந்து அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் எல்லாருமே சாப்பிட்டோம். நாங்களாம் எல்லாருமே குடி நாங்கள் குடித்தோம். அது டேட்லாம் காட்டினோம். டேட் காட்டினோன்னு அவங்க ஒத்துக்கலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள கம்ப்ளைண்ட்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் வேணால் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு இப்போ 5 மந்த் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் அது கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து ப்ராடக்டில் வந்து அந்த ஜெல்லுனால அந்த ஜூஸுக்கு ஸ்மெல் வர்றதுனால குழந்தைக்கு எதுவுமே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம் எதுவும் ஆகாதுன்னா கூட அவங்க ஒத்துக்கல, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னோம். சரிங்க மேடம் தான். இல்லை மேலே ஏதோ டஸ்ட்டாக இருந்தது, மதுபானம் அது அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஜூஸு வந்து ஆல்கஹால் ஜூஸ் மாரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. அந்தமாரி இல்லை, அந்த ப்ராடக்டே அப்படி தான், ஜூஸுடைய ஸ்மெல்லு அப்படி தான் வரும். பழம் ஸ்மெல்னால அந்த குடிக்கும் போது அந்த ஜெல்லெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு. என்ன ஃப்ளேவர் அது? அது லிச்சி ஃப்ளேவரு. சரி, அதில் வந்து அந்த இந்த ஸ்மெல்லு வருமா? மதுபானம் ஸ்மெல்லு வரும். அது மதுபானம் ஸ்மெல்லு இல்லை, அந்த பழத்துடைய ஸ்மெல்லு தான். அது வந்து அவங்க மதுபானம் ஸ்மெல்லு அப்படின்னாங்க. சரி சரி. அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகுது வாங்கியது? எவ்வளோ மேனுஃபேக்சர் இன்னும் டேட் இருக்குது? அது வந்து இப்போ 8வது மாதம் தான் முடியுது. இப்போ 3 மாதம் ஆகுது, இன்னும் 5 மந்த் இருக்குது. அந்த ஜூஸுக்கு வேல்யூ இருக்குது. இது போல் வேறு யாராவது வாங்கினாங்களா இல்லை? மொத்தம் 3 பாட்டில் போச்சு. 3 பாட்டிலில் ஒரு பாட்டில் இவங்க பிரச்சனை பண்ணாங்க, மீதி 2 பாட்டிலுக்கு எந்த இதுவும் வரல. இதுதான் ஜூஸ் உடைய இது. ஓகே. ஜெல்லி இருக்கிறதுனால என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? என்ன தரப்பு விளக்கம்? இல்லை எக்ஸ்பிரே இருக்குது, இல்லை எக்ஸ்பைரி இருக்குது, எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு தான் நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஃபுட் சேஃப்டி இது ஜெல்லி இருக்கிறதுனால, ஃப்ரூட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல் தான் வரும். அது ஆக்சுவலாக இந்த ஸ்மெல் தான் வரும். அவங்களுக்கு என்ன ஸ்மெல் வந்துச்சோ என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப இதை பண்ணாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட்டு இருக்கிறதுனால, ஜெல்லி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜூஸ் குடிச்சிங்க எங்கே குடித்தாலுமே இந்த இது வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பியர் ஸ்மெல்லு லைட்டாக காட்டும். ஆல்கஹால் மிக்சிங் கிடையாது, ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவர்னால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுங்கிறதுனால அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, அவ்வளோதான். இதே போல் எத்தனை பேர் வாங்கினாங்க? அதாவது நேற்று ஒரு 4-5 பேர் வாங்கினாங்க, வேறு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இவங்க மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு மட்டும் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. மற்றபடி எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுன்னா நாங்கள் விற்க மாட்டோம். எக்ஸ்பைரி டேட்லாம் இருந்துச்சு, அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. சரி நீங்கள் எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்லை பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.